சென்ற வாரத்திலே பவுலப்போஸ்தலன் தங்களுக்கு வருகின்ற உபத்திரவம் பிரச்சனைகள் பல இருந்தாலும் அது நிமித்தம் சோர்ந்து போகிறதில்லை, நெருக்கப்படுகிறது இல்லை. நெருக்கப்பட்டாலும் பல்வேறு விதமான உபத்திரவங்களூடாக கடந்து சென்றாலும் அதனால் மனம் முறிவடைவதில்லை, ஒடுங்கி போவதில்லை என்கிறதாக கூறியிருந்தார். அதற்கு காரணமாக பவுலப்போஸ்தலன் கூறியிருந்தது, நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால், இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாக நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போகிறதில்லை என்று சொல்லி உறுதியாக சொல்லியிருந்தார். அப்போ கடவுளுடைய இரக்கத்தை எந்த அளவிற்கு ஒரு மனிதன் உணர்ந்து கொள்ளுகிறானோ அந்த அளவிற்கு மனிதனுக்கு சோர்வு ஏற்படுவது இல்லை என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ள முடியும். தொடர்ந்து பவுல் அநேக காரியங்களை கடவுளுடைய இரக்கத்தின் வழியாக அறிந்திருந்தார், அதில் உறுதியுடையவராக இருந்தார். அதை குறித்துதான், ஆகவே தான் அவருக்கு அந்த அளவுக்கு பிரச்சனை வந்த போதும் அவரால் அதையெல்லாம் ஒரு லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது. 2 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே பவுல் விதமாக சொல்லுவார், அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது என்று சொல்லுகிறார். அதி சீக்கிரத்துல நீங்கக்கூடிய லேசான நம்முடைய உபத்திரவம் என்று சொல்லு. அப்ப பவுல் அனுபவிக்கின்ற உபத்திரவத்தை எப்படி 2 வார்த்தைகளை கொண்டு சொல்லுகிறார். ஒன்று, அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவம் என்று சொல்லுகிறார். இரண்டாவது, இது லேசான உபத்திரவம் என்று சொல்லு. அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவம், இரண்டாவது லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்திலே என்று சொன்னால் இந்த வார்த்தையை இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களே பயன்படுத்துகிறார்கள். பெர்க்மன்ஸ் ஒரு பாட்டாகவே எழுதி வைத்திருக்கிறார். அவர்கள் என்ன சொல்வார்கள், இப்பொழுது நீ துன்பத்திலே இருக்கிறாயா, அடுத்த மாதத்திலே எல்லாம் மாறிவிடும். இல்லைங்க, சென்ற வருடத்திலே இவ்வளவு நாட்கள் துன்பம் அனுபவித்துக் கொண்டிருந்தீர்களா, இந்த மாதத்திலே எல்லாம் மாறிவிடும், சீக்கிரத்திலே மாறிவிடும் என்கிறதாக எல்லாம் சொல்வார்கள். ஆனால் பவுல் இங்கே இந்த அதி சீக்கிரம் என்கின்ற வார்த்தைக்கு எந்த விதத்திலே அவர் விளக்கம் கொடுக்கிறார் என்கிறதை நாம் அறிய வேண்டியிருக்கிறது. இரண்டாவது, இது லேசான உபத்திரவம். லேசான உபத்திரவம் என்றால் சின்ன உபத்திரவம் தான், அது பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது என்கிறது என்க அர்த்தத்திலே பவுல் சொல்லுகிறார், அல்ல வேறு ஏதான அர்த்தமா என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. முதலாவது, லேசான உபத்திரவம் என்று சொல்லுகிறார் அல்லவா. என்ன லேசான உபத்திரவம் பாருங்கள். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும், எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறதை குறித்து பவுல் சொல்லுகிறார். இதெல்லாம் எங்களுக்கு லேசான உபத்திரவம். எல்லா நம் வெறும் ஒரு பக்கத்திலே யாரோ ஒருவர் என்னை மதிக்கவில்லை, யாரோ ஒருவர் தான் என்னை, அப்படி இல்லை, எல்லா பக்கத்திலும் நெருக்கம். அப்படி எல்லா பக்கத்திலும் நெருக்கப்படுகிறதை பவுல் எப்படி பார்க்கிறார்? லேசான உபத்திரவம். கலக்கமடைந்தும், அப்போ கலக்கம் வருகிறது, கலக்கமடையக்கூடிய சூழ்நிலை வருகிறது, ஆனால் மனம் முறிவடைகிறது இல்லை. ஆனால் அதை குறித்து மனம் முறிந்து உட்கார்ந்து அழுகிறதில்லை, அதை நினைத்துக் கொண்டு. காரணம், இது லேசான உபத்திரம். துன்பப்படுத்தப்பட்டும், துன்பப்படுத்தப்படுகிறார்கள், பல்வேறு விதமான சித்திரவதைக்குள்ளாக்கப்படுகிறார்கள். பவுல் அனுபவித்த துன்பங்கள் என அவர் 40க்கு 1 குறைய 3 தரம் அடிக்கப்பட்டார். அதாவது 39 முறை அடி, அதே போல 3 முறை அடிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கப்பல்களிலே சேதம் வந்தது, கல்லறிந்தார்கள், செத்து போய் விட்டான் என்று சொல்லி விட்டு போனார்கள். இப்படிப்பட்ட இதெல்லாவற்றையும் தான் துன்பத்தை எல்லாம் பவுல் சொல்லுகிறார் லேசான உபத்திரவம். கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. அடுத்ததாக பவுல் சொல்லுகிறார், இதோடு நிறுத்தவில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை எங்களுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். எதற்காக? கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு. எங்கள் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவனுடைய ஜீவன் விளங்கும்படிக்கு, உங்களுக்கு விளங்கப்படும்படிக்கு நாங்கள் எங்கள் சரீரத்திலே இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து திரிகிறோம். அர்த்தம் என்ன? நாங்கள் எங்கே சென்றாலும் நாங்கள் மரணத்துக்குரியவர்கள், எங்கே போனாலும்
எப்பொழுதும் நாங்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அதற்கான ஆயத்தத்தோடு அதை சுமந்தவர்களாகத்தான் இருக்கிறோம். ஆகவே திடீரென்று ஒரு மரணம் வருகிறது, நாங்கள் போகும்போது மரணம் வருகிறது என்றால் அது ஒரு ஆச்சரியமாக எங்களுக்கு இருக்காது என்கிறது தான் பவுல் சொல்ல வருகிறார். அதுதான் எப்பொழுதும் அந்த மரணத்தை சுமந்தே தெரிகிறோம். இல்ல எதிர்பார்க்காத நேரத்திலே ஒரு மரணம் வந்தது அப்படி இல்லை, நாங்கள் எப்பொழுதும் சுமந்து இருக்கிறோம். ஆகவே அது எப்ப வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை என்கின்றார் அதிலே சொல்லுகிறார். அதைத்தான் தொடர்ந்து அடுத்த வசனத்திலே 11ஆம் வசனத்திலே, எப்படி எனில் சாவுக்கினமான எங்கள் மாம்சத்திலே, இந்த மாம்சம் சாவுக்கினமானது, மரணத்துக்கு இனமானது இந்த மாமிசம், இந்த மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு இப்பொழுது உயிரோடு இருக்கிற நாங்கள், இந்த பூமியில உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம். எப்பொழுதும் எந்த நேரத்திலும் இயேசுவின் நிமித்தம் மரணத்திற்கு ஒப்புக்கொடுக்கப்படுகிறோம். அப்போ இந்த மரணத்துக்கு ஒப்புக்கொடுக்கப்பட்டதை எல்லாத்தையும் சேர்த்துதான் பவுல் சொல்லுகிறார், இது எல்லாம் எங்களுக்கு என்னது? லேசான உபத்திரவம். இது ஏன் பவுல் சொல்ல வேண்டும்? பவுல் இதெல்லாம் ஏன் எழுத வேண்டும்? பவுலுக்கு மட்டும் எப்படி என்கிறதற்காக அல்ல. பவுல் சொல்லும் போது சொல்லுவா, நீங்கள் எங்களை மாதிரியாக பின்பற்றுங்கள் என்று சொல்லி, எங்களை மாதிரியாக பின்பற்றுகிறவர்களை, அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீங்கள் நடவுங்கள் என்று சொல்லி பவுல் சொல்லுவார். அப்போ பவுல் வாழ்ந்து காண்பிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சரியான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்ந்து காண்பிக்கிறார். கடவுள் அருளியபடி இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்ற வர விரும்பினால் தன் சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கிடாது. அதை பவுல் வாழ்ந்து காண்பித்து அப்படியே நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். பவுல் அதை செய்தார் என்று சொன்னால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. பவுல் பல்வேறு விதமான பிரச்சனைகள் மத்தியிலும் அப்படி சந்தோஷமாக எழுதுகிறார். அதை தாங்க அது இதெல்லாம் ஒரு லேசான ஒரு காரியம்தான் என்று எழுதுகிறார் சொன்னால், அவருக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, அவ்வளவு துன்பங்கள் வந்தது, கலக்கமடையக்கூடிய சூழ்நிலை வந்தது. ஆனாலும் பவுல் இப்படி சொல்லுகிறார், லேசான உபத்திரவம், இதுல எல்லாம் நாங்கள் மனமடைவதில்லை, இதுல எல்லாம் நாங்கள் என்னது கலக்கமடைகிறதில்லை, மடிந்து போகிறதில்லை, ஒடுங்கி போகிறதில்லை என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார்களா? அப்போ அதற்கு காரணம் என்ன? அவர் அதை லேசாக பார்த்தார். அது நம்முடைய பார்வைக்கு நாம் சிந்தித்து பார்க்கும் போது அது பெரிதாக தெரிந்தாலும் பவுல் அதை வெறும் லேசாக பார்க்கிறார். லேசாக பார்க்கிறது எந்த அளவுக்கு? நான் மரிக்கிறதற்கு எங்க போனாலும் நான் மரிக்கிறதற்காக மரணத்தையும் கூட சுமந்து கொண்டு திரிகிறேன். கிறிஸ்துவுக்காக மரணத்தை நான் சுமந்து கொண்டு திரிகிறேன். அது எப்போ வேண்டுமானாலும் அது எனக்கு சம்பவிக்கட்டும் என்று சொல்லி எங்கள் சரீரத்தை சுமந்து திரிகிறோம். எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் இதை இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை சுமந்து திரிகிறோம் என்றால் இயேசுவுக்காக, இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ மரணமே வருகிறதாக இருந்தாலும் பவுல் ஏன் அதை சந்தோஷமாக சொல்லுகிறார்? அது இதெல்லாம் ஒரு சின்ன லேசான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார் என்றால், நான் இப்படி மரணம், பவுல் சொல்லுகிற ஒரு காரியம், இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது என்று சொல்லி சொல்லுவோம். நாங்கள் கிறிஸ்துவுக்காக மரணத்திலே பிரவேசிக்கும் போது நாங்கள் மரணமடைந்தால் அது நிமித்தம் உங்களுக்கு ஜீவன் உங்களிடத்திலே பலன் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நாங்கள் கிறிஸ்துவுக்காக மரிக்கும் போது உங்களுக்கு ஜீவன் பலன் செய்யக்கூடிய ஒரு காரியத்தை தருகிறது. அப்போ எப்படி பவுலப்போஸ்தலன் கிறிஸ்துவுக்காக மரிக்கிறார், மரணத்தை சுமந்து திரிகிறவராக காணப்படுகிறார். அப்போ இதை பார்க்கிறவர்கள், பவுல் யாருக்கு அட்ரஸ் பண்ணி எழுதுகிறாரோ, யாரை தன்னுடைய சுவிசேஷத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்களாக மாற்றுகிறாரோ, அப்படிப்பட்டவர்கள் பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். கிறிஸ்துவுக்காக இவ்வளவு வைராக்கியமாக நிற்கிறார். அப்போ அவர்களுக்குள்ளாக அந்த ஜீவன் பலன் செய்கிறது பாருங்கள். ஆகவே நாங்கள் மரணத்தை சுமந்து திரிகிறோம். சாவுக்கினமான இந்த சரீரத்திலே, இந்த மாம்சத்திலே இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படி உயிரோடு இருக்கிற நாங்கள் எப்பொழுதும் இயேசுவின் நிமித்தம் மரணத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்படுகிறோம். இப்படி
இப்படி ஒப்பு கொடுக்கப்படுவதன் மூலமாக மரணம் எங்களிடத்திலே பலம் செய்கிறது. நாங்கள் மரணத்துக்குரியவர்களா? ஆனால் இப்படி நாங்கள் எங்களுக்கு மரணம் பலம் செய்கிறதுனால் உங்களுக்கு இதை பார்க்கிற எங்களுடைய தைரியத்தை பார்க்கிற இந்த மரணத்துக்கு பயப்படாத இந்த தன்மையை பார்க்கிற உங்களுக்கு ஜீவன் பலன் செய்கிறதாக இருக்கிறது. உங்களுக்கு வாழ்வு அளிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அதாவது எங்களுடைய வாழ்க்கை, எங்கள் தைரியமான வாழ்க்கை உங்களுக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆகவே மரணத்திற்கு பயப்படுவதில்லை. அதை சந்தோஷம், இந்த மரணத்தை குறித்து பேசும்போது பவுல் அது ஒரு துக்கமான ஒரு காரியமாக இங்க பேசவில்லை. இப்படி மரணமானது எங்களுக்கு எங்களிடத்திலும் அதே வேளையிலே ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது என்கிறதாக சொல்லுகிறார். ஆகவே விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட ஒரு வசனம், சங்கீதம் 116:10 சொல்லப்பட்டிருக்கு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். அப்படி எழுதப்பட்டபடி நாங்களும் விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எப்படி? நாங்கள் விசுவாசிக்கிறபடியால் தான் இப்படி தைரியமாக பேசுகிறோம். எதை குறித்து? மரணத்தை குறித்து. இந்த மரணம், அதற்கு முன்பதாக துன்பப்படுத்தப்படுதல், உபத்திரவம், இதெல்லாம் பவுல் எப்படி பேசுகிறார்? இதெல்லாம் லேசான உபத்திரவம். இது ஏன் இப்படி சந்தோஷமாக பேச முடிகிறது? நாங்கள் மரணம் அடைந்தால் கூட அது உங்களுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மரணம் எங்களிடத்திலே பலன் செய்யலாம், ஆனால் உங்களிடத்திலே ஜீவன் பலன் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது, வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அப்போ ஏன் இப்படி பேச முடிகிறது? விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசித்தேன் ஆகையால் விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறேன். எதை விசுவாசிக்கிறேன்? ஆகையால் எதை பேசுகிறேன்? அப்போ விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன் என்று சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல நான் விசுவாசிக்கிறபடியால் இப்படி தைரியமாக பேச முடிகிறது. எதை விசுவாசிக்கிறேன்? பவுல் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். இதை நான் விசுவாசிக்கிறேன், ஆகையால் தான் பேசுகிறேன். ஏன் பவுலுக்கு மரணத்தை குறித்த பயம் இல்லை? ஏன் துன்பப்படுத்தல், உபத்திரவம் இதை குறித்த பயம் இல்லை? தைரியமாக பேசுகிறார் சொன்னால், பவுல் விசுவாசிக்கிறேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசத்தின் ஆவியை பெற்றிருக்கிறதால் பேசுகிறேன். என்ன விசுவாசம்? கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், இயேசு கிறிஸ்து மரித்தார், இயேசு கிறிஸ்து மரணம் அடைந்தார், இயேசு கிறிஸ்து மனிதர்களுக்காக மரணம் அடைந்தார். ஆனால் மரணம் அடைந்தவர் அப்படியே ஒளிந்து நாசமாக போய்வில்லை. அவரை பிதாவானவர் எழுப்பினார். அப்படி எழுப்பினதை போல கிறிஸ்துவை இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட, அதாவது எங்களை எழுப்பி உங்களுடனே கூட, அப்படியானால் உங்களையும் எழுப்புவார். எங்கள் மூலமாக சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசித்த உங்களையும் எழுப்புவார். அப்படி எங்களையும் எழுப்பி உங்களோடு கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார், இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ நாம் எல்லாரும் எழுப்பப்படுவோம். அப்போ நான் மரணத்தை குறித்து பயம் இல்லாமல், உபத்திரவத்தை குறித்து பயம் இல்லாத லேசாக எடுத்துக்கொள்வதற்கு காரணம், மனமுறிந்து போக இந்த பூமியில் உள்ள பிரச்சனைகளை கண்டு தூண்டு போகாமல் இருக்க காரணம் எனக்கு விசுவாசம் இருக்கிறது, ஆகையால் பேசுகிறேன். அதை போல நீங்களும் பேசுங்கள் என்கிறதற்கு ஏதுவாக போல் சொல்லுகிறார். எங்களை மட்டுமல்ல உங்களையும் எழுப்புவார். எங்களை எழுப்பி உங்களோடு கூட, நாங்கள் மட்டுமல்ல, இந்த வார்த்தையை விசுவாசிக்கிற, எங்கள் மூலமாக சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசிக்கிற நீங்களும் எங்களோடு கூட நிற்க போகிறீர்கள். நாங்கள் மட்டும் தனியாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லாரும் கூட்டாக நிற்க போகிறோம். யாருக்கு முன்பாக? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். அவர் நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், இந்த பூமியில நடக்கிறதெல்லாம் லேசான உபத்திரவம். இந்த பூமியில நம்முடைய ஒரு வகையில சிந்தித்தால் ஒரு கொடூரமான காரியங்கள். பவுல் சித்திரவதை செய்யப்பட்டு கொல்லப்பட்டு இறந்தார். அப்போ இதெல்லாம் நம்முடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறது? மிகவும் கொடூரமாக இருக்கிறது. இந்த பூமியில ஒரு இறப்பு ஏற்படும் போது கடவுள் இப்படி ஏன் கொல்லுகிறார்? கடவுள் என்ன இரக்கம் இல்லாதவரா? இதெல்லாம் இது குழந்தை அல்லது இவர்கள் சாவுக்கு எதுவாக என்ன செய்தார்கள்? இறந்து விட்டார்களே. அப்போ அது நம்முடைய பார்வையிலே பலவித காரியங்கள் அது பெரிதாக படலாம். ஆனால்
பவுல் எப்படி பார்க்கிறார் பாருங்கள். இது முடிவல்ல, எங்களை கடவுள் எழுப்பி அவருக்கு முன்பாக நிறுத்துவார். எங்களை போல விசுவாசிக்கிற உங்களையும் எங்களோடு கூட நிறுத்துவார். ஆகவே மரணம் ஒரு முடிவல்ல. இது லேசான ஜஸ்ட் சின்ன ஒரு உபத்திரவம் மட்டும்தான். இது முடிந்து இதற்கு பின்பதாக ஒரு வாழ்வு இருக்கிறது. அந்த வாழ்வு நாங்கள் எங்களுடைய மரணத்தின் மூலமாக உங்களுக்கு கூட பலன் செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி பவுல் தைரியமாக பேச முடிகிறது. விசுவாசத்தின் வார்த்தையை பேச முடிகிறது. எந்த அடிப்படையில் விசுவாசிக்கிறார்? இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற் பலனானார். இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று சொன்னால் அவரை எழுப்பினவர் அவரோடு கூட எங்களையும் எழுப்பி உங்களுடனே கூட அவருக்கு முன்பாக, அதாவது அவரோடு கூட நிற்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆகையால் இது லேசானது. இந்த பூமியிலே நடக்கிற எந்த மரணம் தான் ஹையஸ்ட் என்றால் அந்த மரணமே நடந்தாலும் அது லேசான உபத்திரவம். காரணம் ஏன்? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால் பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. எது? தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவைகள் எல்லாம் உங்கள் நிமித்தம், அதாவது உண்டாகி இருக்கிறது. இந்த சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில சம்பவிக்கிற இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக காணப்படுகிறது. அது நிமித்தம் தேவனுடைய கிருபை பெருகக்கூடிய ஒன்றாக, அநேக மக்கள் இந்த கிருபைக்குள்ளாக வர வைக்கக்கூடிய ஒன்றாக காணப்படுகிறது என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். ஆனபடியினால் இப்படி இருக்கிறபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பாருங்கள் எங்கே கொண்டு வந்துருக்கிறார். நாங்கள் ஏன் சோர்ந்து போகிறதில்லை? இதுதான் காரணம் கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி அவரோடு கூட நிற்க வைப்பார். மட்டுமல்ல, இந்த சம்பவங்கள் நிமித்தம் கிருபை பெருக போகிறது. காரணம், எங்களுடைய தைரியத்தை பார்க்கிற போது மற்றவர்களுக்கு இன்னும் தைரியம் வருகிறது. எங்களுடைய விசுவாசத்தை பார்த்து விசுவாசம் பெருகுகிறது, கிருபை பெருகுகிறது. ஆகவே இந்த சம்பவங்கள் எல்லாம் உங்கள் நிமித்தம், உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் விதத்திலே எங்களுக்கு உபத்திரவம் வருகிறது. ஆகையால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. பாருங்கள் எப்படி பவுல் பேசுகிறார். தனக்கு வருகிற துன்பம் இன்னொருத்தருக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கும், இன்னொருத்தரை உற்சாகப்படுத்துவதற்கு ஏதுவாக இருக்கும், இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். ஆகையால் எனக்கு இந்த துன்பம் பெரிதில்லை, இந்த துன்பத்தின் நிமித்தம் நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக பவுல் சொல்கிறார். அப்போ எனக்கு ஒரு துன்பம் வருகிறது, எனக்கு ஒரு இழப்பு வருகிறது, ஆனால் இது நிமித்தம் இன்னொருத்தர் நன்மை அடைகிறார் என்று சொன்னால் எனக்கு அதனால் சந்தோஷம், அதனால் நான் சோர்ந்து போக மாட்டேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது, அதாவது இந்த புறம்பான மனுஷன் நாம் பார்க்கக்கூடிய இந்த சரீரம், இந்த புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டே இருக்கக்கூடியது. அது உபத்திரவத்தினூடாக அழிகிறது. சாவுக்கு நெருங்கி கொண்டு வருகிறார்கள். இயற்கையாகவே எந்த உபத்திரவம் இல்லை என்றாலும் இந்த புறம்பான சரீரம் நாளுக்கு நாள் அழிந்து கொண்டுதான் இருக்கிறது. குழந்தை பிறந்ததிலிருந்து அதே போல கடைசி வரைக்கும் இருக்க மென்மையான மிருதுவான சாஃப்டான சரீரமாக இருக்கிறது இல்லை. நாளுக்கு நாள் என்னது, வயது கூடுகிறது. வயது கூட கூட அதனுடைய சரீரத்தினுடைய என்னது உயிர் வாழும் நாட்கள் எண்ணம் குறைந்து கொண்டே தான் வருகிறது. நம்முடைய வயது கூட கூட நாம் இந்த சரீரத்தின் அழிவை நெருங்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஒரு 10 வயதிலே ஒரு குழந்தை இருக்கிறது என்று சொன்னால் அந்த 10 வயதிலே இருக்கிற குழந்தைக்கும் அந்த குழந்தை சாவதற்கு என்று ஒரு நாள் இருக்கிறது என்று வைத்துக்கோங்க. அந்த நாளுக்கு இருக்கிற தொலைவை விட அந்த குழந்தைக்கு 25 வயதாகும் போது சாவு இன்னும் கொஞ்சம் பக்கத்துல நெருங்கி இருக்கிறது என்று அர்த்தம். அதுதான் பவுல் சொல்லுகிறார், எங்களுடைய புறம்பான மனுஷனானது நாளுக்கு நாள் அழிந்து கொண்டும், இது நேச்சுரல். அதே வேளையிலே உள்ளான மனுஷன், புறம்பான மனுஷன் அழிவது பிரச்சனை கிடையாது. அது நாளுக்கு நாள் அழியக்கூடியதுதான், அழிந்து கொண்டே தான் இருக்கும். அது ஒருவேளை சித்திரவதை துன்பங்கள் கொடுக்கிறது நிமித்தம் அது வேகமாக கூட அழியலாம். ஆனா அதுபடி அழிந்தாலும் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. உள்ளான மனிதன் இல்ல, நாளுக்கு நாள் வளர்ச்சி, நாளுக்கு நாள் மெச்சூரிட்டி. ஆரம்பத்திலே துன்பம் வரும்போது அல்லது துவண்டு போயிருக்கலாம். ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. புரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறேன், வளர்ந்திருக்கிறேன், கடவுள் என்னை இப்பொழுது புரிய வைத்திருக்கிறார்.
உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, தேவனோடு இன்னும் தொடர்பு அதிகப்படுத்திக் கொண்டே போகிறது. ஆகவே இந்த புறம்பான மனிதன் அழிவதை குறித்து எனக்கு பொழுது கவலை இல்லை, சோர்ந்து போகிறதில்லை. மட்டுமல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல நாம் என்னுடைய எதிர்பார்ப்பு இப்பொழுது ஒரு உதாரணத்துக்கு பவுலுக்கு ஒரு 50 வயது இருக்கும் என்று வைத்துக் கொள்வோம். என்னுடைய 50 வயதான பவுலுடைய எதிர்பார்ப்பு ஒரு 60 வயதிலே ஒரு பெரிய பங்களா கட்டி அந்த பங்களாவிலே ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பது அல்ல. காணப்படக்கூடிய ஒன்றின் மீதான ஒரு நம்பிக்கை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல. பவுலுடைய எதிர்பார்ப்பு என்னது? ஒருவேளை 25 வயதான ஒரு நபருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, அப்படித்தானே? 60 வயதாகும் போது என்னது, கால் நீட்டு கால் எந்த வேலைக்கும் போகாம நமக்கு சேவை செய்வதற்கு 2 பேர் பங்களா, இப்படி ஏதோ ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு, இந்த ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்ய வேண்டும். இப்படி இலக்கை நோக்கி பயணம் செய்ய போகிற ஒருத்தர் ஒரு அவருடைய எஸ்டிமேட் படி இப்போது 25 ஒரு 50 வயதுல இந்த மாதிரி ஒரு எஸ்டிமேட் இந்த மாதிரி இருக்க வேண்டும், அல்லது ஒரு 40 வயதுல இருக்க வேண்டும். இப்படி நினைத்து கொண்டிருக்கிற நபருக்கு ஒரு 35 வயதுல ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால், ஐயோ நான் நினைத்ததெல்லாம் நாசமா போச்சு. அது ஒரு வேலையிழப்பு வந்தால், ஐயோ நான் நினைத்தது நடக்காமல் போய்விட்டதே என்று சொல்லி ஒரு சொர்வு வரும். ஏன்? அவருடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? காணப்படுகிறதின் மீது இருக்கிறது. இந்த பூமியில காணப்படுகிறவைகளை ஒரு குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, இந்த இது ஒரு குறித்த ஒரு எதிர்பார்ப்பு, நாளைக்கு நான் இப்படி இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், நான் என்னுடைய எதிர்பார்ப்பு காணப்படுகிறவைகளே அல்ல, இந்த உலகத்திலே காணப்படுகிறதன் மீது ஒரு எதிர்பார்ப்பு அல்ல. அப்படி எதிர்பார்த்திருந்தால் என்னது? ஐயோ ஒரு உபத்திரவம் வரும்போது, ஒரு மரணம் வருகின்ற அறிவிப்பு வரும்போது நான் பயப்பட வேண்டும். ஐயோ நான் எதிர்பார்த்த இந்த விஷயம் நடக்காதே, என்னால் காண முடியாதே என்று சொல்லி நான் பயப்படலாம். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பே காணப்படுகிறவைகளா அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு. இப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கிறேன்? என்னுடைய நோக்கி இருப்பு அல்லது எதிர்பார்ப்பு காணப்படாதவைகள். காணப்படாதவைகள் எது? அழிந்து போகிறவைகள் அல்ல. இந்த பூமியில உள்ள இந்த பூமிக்குரிய காரியங்கள் எதுவை குறித்த நம்முடைய எதிர்பார்ப்பா இருந்தாலும், எதை நாம் நோக்கி இருந்தாலும், இந்த விதில இது அச்சீவ் பண்ணிதான் ஆக வேண்டும் என்று சொல்லி எதை நோக்கி இருந்தால் காணப்படுகிறவைகள் தான். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு காணப்படாதவைகள். அப்போ காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கும் போது, இந்த பூமியில ஏதாவது எந்த விஷயம் நடந்தாலும், எந்த ஒரு அன்சர்டினிட்டி நடந்தாலும் எனக்கு அதனால் பிரச்சனை இல்லை. காரணம் நான் தான் அதை எதிர்நோக்கி இருக்கவில்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு வேறாக இருக்கிறது, காணப்படாதவைகள், அதன் மேலானவைகள். காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்திலே நீங்கும் இந்த லேசான உபத்திரவம் என்று சொல்லுது. அப்போ யாருக்கு இந்த பூமியில் உள்ள பூமியின் பார்வையில பெரிய உபத்திரவமே ஆனாலும், நீண்ட கால உபத்திரவமே ஆனாலும், அவர்களுக்கு காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு அது லேசான உபத்திரவமாகவும் கொஞ்ச காலத்திலே நீங்கி போகக்கூடிய ஒன்றாகவும் காணப்படும். இந்த கொஞ்ச காலம் என்பது ஒரு நாள் தான், ஒரு நாள்ல நீங்கி போகும், இல்ல ஒரு வருஷத்துல, அவ்வளவுதான். ஒரு வருஷத்துல இந்த உபத்திரவம் எல்லாம் தீர்ந்து போகும், அதுக்கு உபத்திரவமே இருக்காது. அப்படியா? அல்ல. இந்த பூமியில நாம் 100 ஆண்டுகள் வாழ்கிறோம் என்று சொன்னால், அந்த 100 ஆண்டுகளும் அந்த 100 ஆண்டுகளையும் சேர்த்துதான் 100 ஆண்டுகளும் உபத்திரவம் உண்டு. அந்த 100 ஆண்டு உபத்திரவத்தையும் தான் அதிசீக்கிரத்திலே 100 ஆண்டு உபத்திரவத்தை சேர்த்துதான் அதிசீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். அதாவது இந்த பூமியில நாம் எவ்வளவு நாட்கள் வாழ்கிறோமோ அவ்வளவு நாட்களும் உபத்திரவம் உண்டு. அந்த அவ்வளவு நாட்களும் சீக்கிரமான நாட்கள். அது எப்படி அதிசீக்கிரமான நாட்கள் என்றால் 100 வருடம் இருக்கு. அல்லது ஒரு மனிதனை 25 வயதுல ரட்சிக்கப்படுகிறார், ஒரு 70 வயதுல இறக்குறான்னு வைத்துக் கொள்ளுங்கள். அப்போ அது கிட்டத்தட்ட ஒரு 50 வருடம். சரி, இந்த 50 வருடம் உபத்திரவம் இருக்கிறதுன்னு வைத்துக் கொள்ளுங்க. பாடு ஏதோ 50 வருடம் பெரிய உபத்திரவம் ஆயிற்று, நீண்ட உபத்திரவம். அது எப்படி அதிசீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவம் என்று சொல்லலாம்? 50 வருடம் என்றால் பெரிய வருடம். ஒரு நாள் 2 நாள் என்று சொன்னால் பரவாயில்லை. அட்லீஸ்ட் ஒரு வாரம், ஒரு மாதம் என்று சொன்னால் கூட, சரி வேண்டாம், ஒரு வருடம் என்றால் சொல்லும், ஒரு வருடம் என்று சொன்னால் கூட அதிசீக்கிரம் என்று சொல்லலாம். அது எப்படி 50 வருடம், 40 வருடம், 20 வருடம், 10 வருடம், வருடக்கணக்கான, அதாவது சாகர வரைக்கும் உள்ள நாட்களை எப்படி அதிசீக்கிரம் என்று சொல்ல முடியும்? காரணம் பவுல் அதற்கு விளக்கம் கொடுக்கிறார். ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். அப்போ காணப்படாதவைகள், இங்க பவுல் யாருக்கு இந்த உபத்திரவம் அதிசீக்கிரம் என்று சொல்லுகிறார்? எல்லா மனிதர்களுக்கும் இது அதிசீக்கிரமான உபத்திரவமாக இருக்காது. காணப்படாதவைகளை எதிர்நோக்கி இருக்கிற நமக்கு
காண்கிறவைகளை அல்ல, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு, அவர்களுக்கு தான் இது அதிசீக்கிரம். இப்போ காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிறவர்களுக்கு அவர்கள் வாழப்போகிற வருடங்கள் எத்தனை? நித்தியமானவைகள், அதாவது நிரந்தரமானவைகள், எவர்லாஸ்டிங் லைஃப், கணக்கிடப்படாத வருடங்கள். 1000 வருடங்கள் அல்ல, 10,000 வருடங்கள் அல்ல, லட்சம் வருடங்கள் அல்ல, முடிவில்லாத வருடங்கள். இப்பொழுது அந்த முடிவில்லாத வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த 50 வருடங்கள் எப்படி இருக்கும்? கொஞ்சம் இப்போ இந்த 50 வருடம் எப்பொழுது நமக்கு பெருசாக தெரியும்? நீண்ட கால உபத்திரவமாக எப்பொழுது தெரியும் தெரியுமா? நம்முடைய எண்ணம் இந்த பூமியில வெறும் 100 ஆண்டுகள் 70 ஆண்டுகள் வாழ போகிறோம். அந்த 70 ஆண்டு வாழ்க்கையிலே 70 ஆண்டுகளும் பாடுகள், அல்லது இந்த 70 ஆண்டு வாழ்க்கையிலே 50 ஆண்டுகளும் உபத்திரவம். 70 50 என்று சொன்னால் பெரிது, நீண்ட கால உபத்திரவம். இப்போ அதை மாற்றி விடுங்க. இந்த நான் எனக்கு முடிவே இல்லை, சரி முடிவில்லை, ஒரு புரிவதற்காக ஒரு நம்பரை போடுகிறேன். 1000 வருடங்கள். இந்த 1000 வருடங்களிலே 50 ஆண்டு காலம் உபத்திரவம் இல்லை. 10,000 வருடங்கள் இருக்கிறது. அந்த 10,000 வருடங்களிலே 50 ஆண்டுகளுக்கு மட்டும்தான் உபத்திரவம் என்றால், இந்த 10,000 வருடத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னது? ரொம்ப லேசா இருக்கு. 10,000 வருடம் வாழ போகிறோம், எனக்கு வெறும் 50 ஆண்டு தான் உபத்திரவமா? ரொம்ப லேசான உபத்திரவமா இருக்கு, ரொம்ப சின்ன உபத்திரவமா இருக்கு, சீக்கிரத்துல நீங்கக்கூடிய உபத்திரவமா இருக்கு. இதுதான் பவுல் சொல்லுகிறார். அதிசீக்கிரம் என்று சொன்னால், இந்த பூமியிலே உள்ள வருடங்களோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தால், இந்த பூமிக்குரிய காரியங்களோடு, அதாவது காணப்படுகிறவைகளோடு நம்முடைய சிந்தையை ஒப்பிட்டு பார்த்தால் இந்த வசனம் தப்பாகத்தான் புரியும். ஒரு நாள்ல புரியும், ஒரு நாள்ல இந்த மாத வாக்கு தத்தம், இந்த வருட வாக்கு தத்தம் என்கிற அளவிலே தான் மனிதர்கள் வாழ்வார்கள். போதகர்களும் அப்படித்தான் போதிப்பார்கள். ஆனால் இந்த அதிசீக்கிரம் என்பது எதோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது? காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற அந்த வருடங்களோடு, நிலையற்ற, அதாவது நிரந்தரமான முடிவில்லாத வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டியது. அப்படி பார்க்கும்போது இது லேசான உபத்திரவம். அதாவது அவ்வளவு நாம் அனுபவிக்க போகிற மகிமை, அதை ஒப்பிடும் போதும் இந்த பூமியில அனுபவிக்கிற இந்த உபத்திரவங்கள் அது எவ்வளவு கொடூரமாக இருந்தாலும் அது லேசானதுதான். அது எவ்வளவு நீண்ட வருடங்களாக இருந்தாலும் சீக்கிரத்துல நீங்க போகிறதா தான் பவுல் சொல்லுகிறார். ஏனென்றால் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள். இந்த பூமியிலே காணப்படுகிறவைகள் நாம் எதை எதிர்நோக்கி இருந்தாலும் அது அனித்தியம். அனித்தியம் என்றால் நித்தியத்திற்கு எதிரானது, முடிவுள்ளது, அதாவது அழிந்து போகக்கூடியது, நிலையற்றது. ஆனால் காணப்படாதவைகளோ நிலையானது, நிரந்தரமானது, அது முடிவில்லாததாக காணப்படுகிறது. ஆகத்தான் கொலோசையர் புஸ்தகத்திலே கூட 3ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். மேலானவைகளை தேடுங்கள். உங்களுடைய எதிர்பார்ப்பு தேட வேண்டியது மேலானவைகள். அடுத்த வசனம், பூமியில் உள்ளவைகளை அல்ல. இந்த பூமியில் உள்ளவைகளை தேடினால், அதன் மீது ஒரு எதிர்பார்ப்போடு வாழ்ந்தால், வாழ்க்கை நடத்தினால் ஏமாற்றம் தான் நிச்சயம், சோர்வுகள் தான் வரும். பவுலை போல சொல்ல முடியாது, நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்று சொல்ல முடியாது. காரணம் நம்முடைய எதிர்பார்ப்பு கண்டிப்பாக என்னது? ஒரு நாள் அதிலே தடங்கள் வரும், அதிலே நம்முடைய எதிர்பார்ப்பு நடக்காமல் போகும். எதிர்பார்ப்பு அல்லது நம்முடைய தேடுதல் மேலானவைகள் மீது இருக்க வேண்டும். ஏனென்றால், ஏன் மேலானவைகளை நோக்க வேண்டும்? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை தேடுங்கள், நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இந்த பூமியில் உள்ளவைகளை தேடுவதற்கு நீங்கள் மரித்தீர்கள். பூமியிலே உள்ளவைகளை குறித்து சிந்திப்பதற்கு நீங்கள் மரித்தீர்கள். எப்பொழுது? கிறிஸ்துவை விசுவாசித்த போது கிறிஸ்துவுடனே கூட நீங்கள் மரித்தீர்கள். இப்பொழுது கிறிஸ்துவுடனே கூட எழுந்திருக்கிறீர்கள். அதான் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால், கிறிஸ்துவுடனே கூட மரித்து கிறிஸ்துவுடனே கூட எழுந்தீர்கள் புதிய மனிதனாக. இப்படி எழுந்ததுண்டானால் நீங்கள் தேட வேண்டியதும் புதிதாக இருக்க வேண்டும். பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட மரித்தீர்கள். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். நம்முடைய நோக்கமே வேறாக இருக்கிறது. நாம் கிறிஸ்துவோடு கூட
மகிமையிலே வெளிப்படக்கூடியவர்களாக இருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மறைந்திருக்கிறது. அது அழியாமையை பெற்றிருக்கிறது. அவர் வெளிப்படும் போது அந்த மகிமையிலே நாமும் வெளிப்படுகிறவர்களாக காணப்படுவோம். ஆகையால் நம்மால் காணக்கூடியவைகளை பற்றி அல்ல, காணாதவைகளை அதை நோக்கி இருக்கிறோம். காணாதவைகள் என்றால் நாம் விசுவாசிக்கிறது. கடவுள் நமக்கு வாக்களித்ததை இன்னும் நம்முடைய கண்களால் காணவில்லை, அது விசுவாசத்தின் மூலமாக காண்கிறோம். அப்போ அதுதான் எபிரேயர் புத்தகத்திலே எபிரேய ஆசிரியர் சொல்லுவார் 11ஆம் அதிகாரத்திலே, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இப்போ காணப்படாத ஒரு காரியம் தான், ஆனால் கடவுள் வாக்களித்துள்ளார். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே வாக்கு தத்தம். அது நம்மால் காண முடியவில்லை, ஆனால் கடவுள் சொல்லி இருக்கிறார், அதை விசுவாசி. அப்ப காணப்படாதவைகளை குறித்து நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும், அதுதான் விசுவாசம். நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம், அதுதான் விசுவாசம். இப்படிதான் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் ஆரம்பிக்கிறது. அப்போ நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையே காணப்படாதவைகள் மீது தான் என்பதை அடிப்படையாக வைத்துதான். இந்த காண்கிற பொருளின் மீது அடிப்படையாக வைத்த விசுவாசம் இல்லை, காணப்படாதவைகளின் மீதுள்ள நம்பிக்கை நிச்சயம்தான் விசுவாசம். அப்போ அதை நோக்கி இருக்கிற நமக்கு இந்த பூமியில எவ்வளவுதான் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், பாடுகள், துன்பங்கள், சோர்வுகள், நெருக்கங்கள் எது வந்தாலும், மரணம் வந்தாலும் அது லேசான உபத்திரவம், அது அதி சீக்கிரத்திலே நீங்கக்கூடிய உபத்திரவமாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் காண்கிறவைகளை தேடவில்லை, காணாதவைகளை நாடுகிறவர்களாக இருக்கிறோம். காணப்படுகிறவைகள் தற்காலிகமானவை, அது நிரந்தரம் அல்ல, அனித்தியமானவைகள். காணப்படாதவைகளோ நிரந்தரமானவைகள். அப்ப ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்த காரியம் காணப்படாத காரியம். ஆகவே இந்த அடிப்படையிலே தான் பவுல் சொல்லுகிறார். பவுலால் தைரியமாக சொல்ல முடிகிறது, லேசான உபத்திரம். அது பவுல் அனுபவித்த உபத்திரம் சும்மா நம்ம பார்த்தால் என்னது எவ்வளவு பெரிய துன்பம், உபத்திரம் என்று தோணும். ஆனால் பவுல் சொல்லுகிறார், அதை அனுபவித்த பவுல் சொல்லுகிறார், இன்னும் அவருக்கு தெரிகிறது நான் மரணத்துக்கு குறிக்கப்பட்டவன் என்று சொல்லி, நான் மரணத்தை சுமந்துதான் திரிகிறேன் என்று சொல்லி. அதாவது அவர் மரணத்துக்கு ஒப்படைக்கப்பட்டவராக, மரணத்துக்கு தயார், நான் மரணத்துக்கு தயார் என்று வாழ்கிறவர் சொல்லுகிறார், இது லேசான உபத்திரம், கொஞ்ச காலத்துல நீங்கிவிடும். கொஞ்ச காலத்துல நீங்கிவிடும் என்றால் ஒரு நாள் 2 நாள் நீங்கிவிடும் என்றா இல்லை. அவர் ஒருவேளை எத்தனை வருடங்கள் வாழ்கிறாரோ அத்தனை வருடங்களும் அது அவரை பொறுத்த வரைக்கும் கொஞ்ச காலம்தான். அந்த அவ்வளவு காலம் அதே துன்பத்திலே வாழ்ந்து தான் சொல்லுவார், இது லேசான உபத்திரவம். காரணம், அவரை பொறுத்த வரைக்கும் இந்த பூமியிலே வாழ்கிற வருடங்கள் கொஞ்சம், காணாதவைகள் அது நீண்டதாக இருக்கிறது. அந்த நீண்டதோடு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்த்தால் இது கொஞ்ச கால உபத்திரவம். அந்த இனி அனுபவிக்க போகிற அந்த மகிமையோடு இங்கே படப்போகிற துன்பத்தை ஒப்பிட்டு பார்த்தால் இது லேசான துன்பம். எது நிரந்தரமான துன்பம் தெரியுமா? தேவனற்றவர்களாய் மரிக்கிறவர்கள், தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் மரிக்கிறவர்கள் ஒரு துன்பப்பட போகிறார். 2ஆம் மரணம் என்று சொல்லப்படக்கூடிய துன்பம், நித்திய அழிவு என்று சொல்லப்படுகிறது. அதுதான் பயங்கரமான துன்பம். அது நிலையானது, அந்த துன்பம் நிலையானது. மற்றபடி இந்த பூமியில அனுபவிக்கிறது எவ்வளவு பெரிய துன்பமாக நமக்கு தெரிந்தாலும் அது லேசான துன்பம், லேசான உபத்திரம். ஆகவே பவுல் தன்னுடைய துன்பத்தை கூட, என்னுடைய துன்பம் அல்லது நான் அனுபவிக்க துன்பம் உங்களுக்கு நன்மையாக இருக்கும், ஆகவே நான் அதை குறித்து சோர்ந்து போவதில்லை என்று எழுதுகிறார். அப்போ அதாவது அவருடைய வாழ்க்கையை ஒரு பாடமாக காட்டி உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதை கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்னும் அடுத்த கட்டத்திற்கு நாம் வளர வேண்டிய அவசியத்திலே காணப்படும். தொடர்ந்து அடுத்த வாரத்திலே